அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி முதல் 15 வருட உழைப்பின் பலனை நீங்கள் கண்கூட காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் கும்பராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரித்து வந்த சுக்கிர பகவான் தற்போது தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். இதன் காரணமாக கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, குறிப்பாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 4, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் அவர் 4ஆம் இடத்திற்கு வரும்போது கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்குதுங்க. கடமையை செவ்வனே செய்து வெற்றி காண இருக்கீங்க. பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் அமைய இருக்கு. அதே போல் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்பட இருக்காங்க. கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்க இருக்குதுங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக ஏற்பட்ட பாக பிரிவினை சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைய இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. புதிய வாகனம் வாங்கும் முயற்சி வெற்றியை தருங்க. இருந்தாலும் கூட வாகனங்களை வாங்கும் போது சரிவர சரிபார்த்து வாங்குவது என்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது, இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பணவரவு என்பது இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்களில் தாராளமாகவே இருக்குங்க. அதே போல் புது முயற்சிகள்ல நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. கொடுக்கல் வாங்கல் ஒழுங்கு செய்து கொள்வீங்க. புதிய தொழில் தொடங்க முயற்சியில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. பொன் பொருள் சேர்க்கை உண்டு. குருவினுடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் பதிவதால் தாமதித்த காரியங்கள் இனி தடையின்றி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் பாதியில் நின்ற பணி மீதியும் கைகூடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எந்த ஒரு முயற்சி நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து ஒரே ராசியில் இருப்பது சுக்கிராத்தி யோகத்தை உருவாக்குதுங்க. இதனால் கும்பராசினியர்களான உங்களுக்கு துணிவு முயற்சி அதிகரிக்குங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி புதன் செவ்வாய் இருப்பது கடின உழைப்பால் வருமானம் கிடைக்கும் என சுட்டி காட்டுது. 5ஆம் இடத்தில் குரு இருப்பது மிகச்சிறை ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இது தருணங்களை பொறுத்த வரைக்கும் இது கல்வி, பிள்ளை பாக்கியம் மற்றும் பூர்வ புண்ணியத்தை அளிக்குங்க. திருமணமான பெண்மணிகளுக்கு கருத்தரிக்க கிரகநிலை சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. பல வருடங்களாக புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சூரியன் மற்றும் சுக்கிரன் இணைந்து சிலருக்கு அற்புதம் செய்தாலும் சிலருக்கு கோபத்தையும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகளையும் உண்டாக்குங்க. இதுதான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று வாதிடும் குணத்தையும் கலை ஆர்வத்தையும் சில நேரம் திருமண வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போவதையும் குறிக்குங்க. ராசியில் ராகு 7ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை மாற்றங்கள் ஏற்படுங்க. ஒரு சில சூழ்நிலைகள்ல ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாக்குஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்திருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டுங்க. சகோதர உறவுகள்ல கவனமாக இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. அதே கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மேச ராசியில் புதன் சஞ்சரிக்க போகிறார். பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் அவர் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது பிள்ளைகளால் நன்மைகள் கிடைக்க இருக்கு. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் உயருங்க. இழப்புகளை ஈடு செய்ய
புதிய வாய்ப்புகள் வந்து சேருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. உத்தியோகத்தில் எதிர்பாராத விதமாக இடமாற்றம், துறை மாற்றம் அமையுங்க. அதே போல் மாமன் மைத்துனர் வகையில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல் கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனோடு இணைந்த புதன் சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார் உங்களுடைய ராசிக்கு. பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன். எனவே இக்காலத்தில் பூர்வீக சொத்து தகராறுகள் அகல இருக்குங்க. அதே போல் புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்கு. பாதியில் நின்று போன கட்டிட பணி மீதியும் தொடருங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சி பலன் தரும் விதத்தில் அமைய இருக்கு. பிரபலஸ்தர்களின் சந்திப்பு பெருமை சேர்க்கும். பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகை ஒன்றன் பின் ஒன்றாக வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே போல் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு. ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கும்பராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே வழக்குகள் சாதகமாக முடியுங்க. இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சிக்கு நற்பலன்கள் உறுதுணையாக இருக்குங்க. அதே போல் வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து மகிழ இருக்கீங்க. வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. மூத்த சகோதரர்களால் வந்த வருத்தங்கள் மாறுங்க. குடும்பத்தினர்களின் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் என்பது அமையிருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கும்பராசனையர்களான உங்களுக்கு செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சனி, 3, 10க்கு அதிபதியானவர் செவ்வாய். இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை மீன ராசியில் நிகழ இருக்குதுங்க. இதன் விளைவாக பிறருக்கு பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுத்த தொகைகளால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக அவசியம். தொழில் பங்குதாரர்கள் தொல்லை உண்டு. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு துணிவும் தன்னம்பிக்கையும் குறையுங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது. இருந்தாலும் அவற்றை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. அதே போல் கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. புதிய பொறுப்போ அல்லது பதவியோ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளினால் குழப்பம் உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரங்க. பெண்களுக்கு வருமானம் என்பது திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்கு. உங்களுடைய பெயரிலேயே தொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. இந்த வகையில கும்பராசனையர்களுக்கு சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இக்காலகட்டங்களில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் திருக்கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. பிரதோஷ வழிபாடு உங்களுக்கு பெருமை சேர்க்கும். இவற்றை செய்வதன் மூலமாக ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தாமதங்கள் விலை நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.